ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் செயின் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் வந்து 2 ஷாப் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது டி நகர் சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் 3 கிராம்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 கிராம்லேருந்தே நம்ம வந்து ஷார்ட் செயின் வந்து இங்கே வச்சுருக்காங்க. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6% வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அதாவது 3 கிராம் 4 கிராம் நம்ம செயின் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 6% வந்து இவங்க வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. டிசைனுக்கு தகுந்த மாதிரியான வேஸ்டேஜ் வந்து இவங்க போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து ரொம்பவே ப்ளெயினான செயின் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பேபி செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்ஷனில் வந்து இந்த கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதிலே நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. லைட் வெயிட் செயின் இது எல்லாமே. இதில் வந்து நம்ம வந்து குட்டியாக வந்து டாலர் போட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஷார்ட் செயின். இதிலே வந்து முறுக்கு செயின், அதுக்கப்புறம் நிறைய டிசைன் வந்து இருந்தது. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 6%, அதுக்கப்புறம் வந்து 8% எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. பட்டையான செயின் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. ஜென்ஸு போடுற மாதிரியான கலெக்ஷன் கூட இங்கே வந்து 3 கிராம்லேயே ஸ்டார்ட் ஆகுது. கலெக்ஷன் வந்து நிறைய இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது டி நகர் சரவணா ஸ்டோரில் உள்ள கோல்டு செயின் மாடல்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ ரொம்ப தின்னாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். திக்காக இருந்ததுன்னா ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷனுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து பேபி செயின் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப உறுத்தாத அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மாடலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகழகான மாடலில் வந்து வச்சுருக்காங்க. மூணு கிராம்லேயே ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 பவுன் அந்த ரேஞ்சில் கூட இங்கே வந்து குழந்தைங்களுக்கான ஷார்ட் செயின் வந்து நிறைய இருந்தது. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லேடிஸ் போடுற மாதிரியான டிசைன்ஸ் கூட நிறைய இருந்தது. செயின் மாடல் பார்த்திங்கன்னா நிறைய செயின் வந்து நிறைய வந்து பால்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் கூட இருந்தது. அதுக்கப்புறம் கேரள் ஸ்டைல் வந்து நிறைய இருந்தது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து இடையில பால்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்துட்ருக்குறோம். இதிலே உங்களுக்கு கலர் பீட்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன் கூட இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்கறது நாகர்கோவிலில் உள்ள பீமா ஜுவல்லரி, அங்கே இருக்கிற செயின்ஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். இது கூட எல்லாமே நமக்கு வந்து ஷார்ட் செயின் கலெக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேரளா மாடல் தான் இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருந்தது. ரொம்பவே அழகழகான டிசைனில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 1 பவுன் அந்த கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே திக்கான ஷார்ட் செயின் மாடல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 10%, அதுக்கப்புறம் 12%, அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது தாலி சரடு மாதிரியான வந்து டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்க்குறது பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து இப்படி தான் காட்டுறாங்க. ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரியான டிசைன் கூட நிறைய அவைலபிளாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் வந்து லென்த்தியான செயின் தான். இந்த மாதிரியான முகப்பு செயின் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது 3 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு முகப்பு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இதோட வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15%, 16% அந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எடுக்கிற டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து வேஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ யூனிக்காக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 8 கிராமில் உள்ள செயின் தான் பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவே ப்ளெயினாக இருந்தது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுனால ரொம்பவே நாங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தோம்.
ரொம்பவே உறுத்தாத அளவுக்கு நமக்கு வேணும். இதில் வந்து குட்டியாக டாலர் நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த ஷாப்பில். முறுக்கு செயின் கூட ரொம்பவே நிறைய இருந்தது கலெக்ஷன். நல்ல திக்காகவே இருந்தது இங்கே. ஷார்ட் செயினை பொறுத்த வரைக்கும் 1 பவுன் அப்படிங்கும்போது நல்ல நமக்கு வந்து திக்காக கிடைக்கும். இந்த செயின் பாருங்கள், இடையில வந்து பால்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 8 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இடையில கோல்டு பால் வந்து டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கோடு போட்ட மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷன் வந்து நல்லாவே இருந்தது. இதே டிசைனில் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நம்ம எந்த டிசைன் எடுக்கிறோமோ அதே டிசைனில் வந்து நமக்கு 1 பவுன் கேட்டோம் அப்படின்னா 1.5 பவுன் 2 பவுன் அதே டிசைனில் நிறைய கலெக்ஷன் இருந்தது இங்கே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஷார்ட் செயினுக்கான கலெக்ஷன். டிசைன்ஸ் நிறைய வந்து கேரளா மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் கூட இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. கோதுமை செயின், அதுக்கப்புறம் வந்து முறுக்கு செயின், அந்த மாதிரியான கலெக்ஷன் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 8 கிராமுக்குள்ள செயினுக்கான கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஓல்டு மாடல் டைப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் கூட இங்கே இருந்தது. நம்ம எடுக்கிற டிசைனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் நிறைய வந்து இப்போ கோல்டு ரேட்டு வரை நிறைய ஏறி இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எல்லாமே அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.